வெல்கம் டு சாரா வித் ஸ்டோரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையோட பேர் பேராசை என்னும் பாத்திரம். பேராசை என்னும் பாத்திரம். ஒரு நாட்டோட ராஜா அந்த நாட்டை நகர்வலம் வர்றதுக்காக கிளம்பி போகிறாரு. நகர்வலத்தில் ஒரு பிச்சைக்காரர் ராஜாவை பார்க்குறாரு. பார்த்து, ராஜா எனக்கு தர்மம் பண்ணுங்க ராஜா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ராஜா அந்த பிச்சைக்காரரை பார்த்து கேட்குறாரு, நானே இப்போதான் மன அமைதியோடு இருக்கேன், என்னோட மன அமைதியை கெடுக்கிற மாதிரி வந்து நிற்கிறியே, ஓடிப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அந்த பிச்சைக்காரர் சொல்கிறாரு, மன அமைதியை கெடுக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் மன அமைதியாகவே இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ராஜா யோசிக்கிறாரு, இவர் சாதாரண பிச்சைக்காரனாக இருக்க வாய்ப்பே இல்லை, இவர் பெரிய யோகியாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவரை எப்படியாவது அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சி அவரை அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகலான்னு நகர்வலத்தை அப்படியே நிறுத்திட்டு அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அரண்மனைக்கு போனதும் யோகி கிட்ட, ஐயா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க ஐயா, நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி ராஜா கேட்குறாரு. உடனே அந்த யோகி சொல்கிறாரு, ராஜா உங்களால் முடியாததை என்றைக்குமே முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி என்றைக்குமே யார்கிட்டையுமே வாக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ராஜா சொல்கிறாரு, நீங்கள் சொல்லுங்கள், என்னால் கண்டிப்பாக முடியும், நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறாரு. உடனே யோகி அவர்கிட்ட இருந்த ஒரு பாத்திரத்தை நீட்டி, இந்த பாத்திரம் நிறையா எனக்கு பொற்காசுகள் வேணும் ராஜா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவ்வளோதானே, நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி ராஜா கை தட்டுறாரு. கை தட்டினதும் சிற்பாய்கள் தட்டு நிறைய பொற்காசுகள் எடுத்துகிட்டு வந்து ராஜா கிட்ட கொடுக்குறாங்க. ராஜா அதை வாங்கி அந்த பாத்திரத்தில் கொட்டுறாரு. அந்த பாத்திரத்தில் எவ்வளவு பொற்காசுகள் கொட்டினாலும் இழுத்துக்கிட்டே இருக்குது, பாத்திரம் நிறையவே மாட்டேங்குது. ராஜா அரண்மனையில் இருக்க அனைத்து பொற்காசுகளையும் மூட்டை மூட்டையாக எடுத்துகிட்டு வர சொல்லி அதில் கொட்டிக்கிட்டே இருக்காரு. பாத்திரம் கடைசி வரைக்கும் நிறையவே இல்லை. உடனே ராஜா யோகியோட காலிலே விழுந்துட்டாரு. ஐயா மன்னிச்சிருங்க, என்னால் முடியாத வாக்கை உங்களுக்கு கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கதறாரு. உடனே யோகி சொல்கிறாரு, பரவாயில்ல ராஜா, இனியாச்சும் உங்களால் செய்ய முடியாத முடியும்னு சொல்லி யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இந்த பாத்திரம் நிறையவே இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட கேட்குறாரு. தெரியலையேங்க ஐயா அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறாரு. அதுக்கு அந்த யோகி சொல்கிறாரு, இது சாதாரண பாத்திரம் கிடையாது, பேராசை பிடிச்ச ஒரு மனிதனோட மண்டையோடு. இந்த மண்டையோட்டில் எவ்வளவு காசு போட்டாலும் அது நிறையவே நிறையாது. பேராசை பிடிச்ச மனிதர்களுக்கு எவ்வளவு கிடைச்சாலும் அவங்களோட மனம் நிறையவே நிறையாது. நன்றி.